நான் என்ன கேக்குறேன் சார், உதயநிதி நடிப்புல வந்து ஃபெயிலியர் ஆயிட்டான்னு ஒத்துக்கிறீங்களா? நடிப்புல ஃபெயிலியர் உதயநிதி வந்து தாத்தா அரசியல் இருந்ததுனால ஃபோர்ஸபிளா ஹிட் படங்கள் கொடுத்திருக்காரு. அதனால ஹிட் படங்கள் கொடுத்திருக்காரு. உதயநிதி ஹிட் படங்கள் கொடுத்திருக்காரு. அது வேற விஷயம் சார். ஆனா விஜய்க்கு கூடுற கூட்டம் வந்து ரசிக கூட்டம், விஜயை பார்க்கணுங்கிற கூட்டம் வந்து அது வாக்காளர்கள் கிடையாது. இப்ப சமீபத்துல கூட கமலஹாசன் சொல்லியிருக்காரு, ரசிகர்கள் வேற வாக்காளர்கள் வேறன்னு நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நீங்க உதயநிதி கூடுற கூட்டம் வந்து வாக்குன்னு சொல்றீங்களா? உதயநிதி கூறவோட திமுக உள்ளவங்க சார், திமுக ஆதரவு இருக்குல்ல, திமுக வாரிசு அரசியல், அவங்க வந்து அதை ஏத்துக்கிறாங்க. அப்ப வாரிசு அரசியல் உதயநிதி வந்தார். உதயநிதி வந்தாரு. உதயநிதிக்கு திறமை கிடையாது, அந்த கட்சியில திறமை கிடையாது, நடிப்பிலையும் திறமை இருக்கிறனாலதான் அந்த கட்சியில ஏத்துக்கிறாங்க. அதனாலதான் அந்த கட்சியில உள்ளவங்க கலைஞர் அரசியல்ல வந்துட்டாரு, அதனால உதயநிதி அவங்க ஏத்துக்கிட்டாங்க. திமுகவும் ஏத்துக்கிறார். திமுக உள்ளவங்களுக்கு பிரச்சனை பாத்தீங்கன்னா அரசியலே இல்லாம அரசியல் களத்துல வந்து மக்களுக்காக விவசாயத்துல போய் பாக்குறாருன்னு சொன்னா மக்கள் அங்க கூடுறாங்கன்னா மக்கள் விஜய் ஏத்துக்கிட்டாங்க. இதுதான் நான் சொல்றேன். நீங்க விஜய் வந்து பரந்தூர் மாநிலம் வேணாம், விவசாய நிலத்தை புடுங்குறீங்க, விவசாயிகளை வஞ்சிக்கிறீங்க, விவசாயிகளை வந்து நசுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி போறது வந்து பாத்தீங்கன்னா, நான் அடுத்த படம் நடிக்க போறேன்னு சொல்லிட்டு போல. எதுக்கு தெரியுமா போறாரு? நான் பார்ட்டியோட லீடர், நான் வரும் பொது தேர்தலில் களத்துல நிக்க போறேன், நீங்க எங்களுக்கு வாக்களிக்கணும், மக்கள் பிரச்சனை நான் பார்க்க வந்திருக்கிறேன்.